மார்ச் மாதம் 24ஆம் தேதி தவக்காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கச் சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்தச் சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எலியா, எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் ஜூதர்களுக்கென்று மட்டும் அனுப்பப்படவில்லை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 24 30 வரை. இயேசு நசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூட்டத்தில் மக்களை நோக்கி கூறியது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைப்பெண்கள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அவர் அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தார்கள். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. ஆனால் சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டார்கள். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றார்கள். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் எல்லைகள் உண்டு. இப்படிப்பட்ட எல்லைகளுக்குள் தான் பெரும்பாலானவர்களின் வாழ்வு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட எல்லைகள் ஒரு பக்கம் நமக்கு பாதுகாப்பு உணர்வை தந்தாலும், இன்னொரு பக்கமோ இதே எல்லைகள் நம்மை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், வரையறைக்கப்பட்ட நிலைக்குள் நிறுத்திவிடுகின்றன. இதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு சிறந்த உதாரணம். இஸ்ராயேல் மக்கள் தங்களை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக கருதினர். இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இறைவனின் அன்பை பெற்றிருந்தது. இஸ்ராயேல் மக்கள் துன்பப்பட்ட போது இறைவன் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது இறைவன் அவர்களுக்கு நம்பிக்கையை அளித்தார். இறைவாக்கின் வழியாக அவர்களை வழிநடத்தினார். இறைவனது இப்படிப்பட்ட பாதுகாப்பு உணர்வை இஸ்ரேல் மக்கள் அனுபவித்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடையாக கொடுக்கப்பட்ட ஒன்று எல்லையாக மாறியதுதான் பிரச்சனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய தாங்கள் தான் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்றும், மற்றவர்கள் அதாவது பிற இனத்தார்கள் கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டவர்கள், கீழானவர்கள் என்றும் கருத ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட குறுகிய மனநிலையைத்தான் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு உடைக்க முற்பட்டார் என்று வாசிக்கின்றோம். எலியா மற்றும் எலிசா ஆகியோர் எவ்வாறு பிற இனத்தாரிடம் அனுப்பப்பட்டார்கள் என்பதை எடுத்துக் கூறி, தானும் அவ்வாறு பிற இனத்தவர்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அவர் மறைமுகமாக எடுத்துரைத்த போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை கொல்லவும் துணிகின்றனர். தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் ஒரு பக்கம் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் பாதுகாப்பு உணர்வையும் தந்தாலும், இன்னொரு பக்கமோ மற்றவர்களை எதிரிகளாகவும், கடவுளுக்கு தூரமானவர்களாகவும், கீழானவர்களாகவும் பார்க்க தூண்டும் ஓர் அபத்தமான சூழலுக்குள் அவர்களை தள்ளியது. இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தையே இறைமகன் இயேசு உடைக்க முற்பட்டார். அன்பிற்குரியவர்களே, இன்றும் கூட பல நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடம் இப்படிப்பட்ட மனநிலை காணப்படுகின்றது. முக்கியமாக விவிலியத்தை மிக குறுகிய கண்ணோட்டத்தோடு புரிந்து கொண்டு அதற்கு விளக்கம் கொடுக்கும் சில பெந்தகோஸ்து கூட்ட போதகர்களிடம் இந்த மனநிலை அதிகமாகவே இருக்கிறது. அவர்களது தூண்டுதலால் நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடமும் இந்த எண்ணம் காண கிடைக்கிறது என்பது உண்மை.
அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் கடவுளால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டவர்கள், போலி தெய்வத்தை வணங்குபவர்கள் என்றும் எண்ணுகின்ற எண்ணம் நம்மிடம் இல்லாமல் இல்லை. இது தொடர்புடைய சில காணொளி காட்சிகள், வீடியோ கிளிப்ஸ் சமூக வலைதளங்களில் அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இவற்றின் மட்டில் நாம் கொஞ்சம் விழிப்போடு இருப்பது மிக மிக அவசியமானது. காரணம், இது பரிசேயர்களிடம் காணப்பட்ட பரிசேயத்தனத்தின் வெளிப்பாடே அன்றி வேறொன்றுமில்லை. தங்களை உயர்வானவர்களாகவும் மற்றவர்களை கீழானவர்களாகவும் கருதுவது பரிசேயத்தனம். விவிலியத்தில் நாம் வாசிக்கும் சிலை வழிபாடு குறித்த பகுதிகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் வெளிப்பாடு இது. உண்மையான ஆன்மீகம் என்பது இயேசுவை போல நம் எல்லைகளை தாண்டி எல்லோரையும் மதிக்கின்ற தன்மையை நமக்கு தருவதாகும். மற்றவர்களையும் அவர்களது எண்ணங்களையும் கலாச்சாரங்களையும் மத வழிபாட்டு முறைகளையும் மதிக்காத ஒருவர் இயேசுவை பின்பற்றுகிறார் என்று சொல்வதை விட பரிசேயர்களைத்தான் அதிகம் பின்பற்றுகிறார் என்று சொல்ல வேண்டும். ஜெபம். இறைவா, எங்களது வாழ்வை சீர்குலைக்கும் எல்லைகளை நாங்கள் அடையாளம் காணவும் அவற்றை தூக்கி எறியவும் வரம் தாரும். ஆமென். J-E-S-U-S, Jesus. J-E-S-U-S, Jesus. J-E-S-U-S, Jesus. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு
இயேசு அற்புதர். J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு